முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த வேதம் முத்துக்களால் நிரம்பி இருக்கிறது. வேதத்தில் ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு முத்துக்களாய் தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அத்தியாயம் என்னவென்றால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த வேதத்திலே 2 பேர் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று ஏனோக்கு, 2வது எலியா. ஏனோக்கு யார்? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமை தேவன் மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஆதாமையும் ஏவாளையும் தம்முடைய சாயலாக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய சாயலாக படைத்த பொழுது தேவன் என்ன செய்தார்? பகலின் குளிர்ச்சியான வேளையில வந்து ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு உலாவினார், அவர்களோடு பேசினார், அவர்களோடு பழகினார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்தார்களோ, சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது அதை கீழ்ப்படியாமையினாலே பிசாசுடைய வஞ்சனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அதை புசித்தார்களோ, அப்பொழுது அவர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கு இருந்த உறவு அந்த இடத்துல பார்க்கிறோம். நீ சாகவே சாவாய், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம பேத்துல பார்க்கிறோம், உடனே செத்துட்டாங்களா? இல்லை, அவங்க சாகல. 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தார். ஆனால் அவர் ஆத்துமாவிலே மறைத்து போனார். தேவனோடு இருந்த அந்த உறவு, அந்த ஜீவ சுவாசத்தை தேவன் ஊதினார் அல்லவா, அந்த தேவனோடு இருந்த அந்த உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த உறவை புதுப்பித்து கொள்ள ஏனோக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு வந்தார். ஏனோக்கு என்ன செய்தார்? வேதத்தில் பார்க்கிறோம், 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து காணப்படாமற் போனார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் எப்படி காணப்படாமல் போனால்? விசுவாசத்தினாலே ஏனோக்கு காணப்படாமல் போனார் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர் அதற்கு காணப்படாமல் போவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி பேர் பெற்றார். தேவனே சொன்னார் அவர் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி. அப்படியாக தேவனுக்கு பிரியமாய் நடந்த ஏனோக்கு ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்தபடியினாலே ஒரு நாள் தேவன் பார்த்தார் அவரை. நீ என்னோட வா ஏனோக்கு என்று சொல்லி அவருடைய சாயலாகவே மாறி அவர் காணப்படாமல் போய்விட்டார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி. நீங்கள் கேட்கலாம், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த நூற்றாண்டிலே எப்படி இது நடக்கும் என்று சொல்லி. இந்த ஏனோக்கு யூதா நிருபத்திலே சொல்லுகிறார். யூதா அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு இயேசுவின் 2ஆம் வருகையை முன்னறிவித்தார், நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு பாலகனாக இந்த பூமியில வந்தார். உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார். சிலுவையிலே கொடுத்தவர் மரித்தது மாத்திரமல்ல, உயிரோடு 3ஆம் நாள் எழும்பி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் 2ஆம் வருகையிலே திரும்பவும் வந்து உங்களையும் என்னையும் சேர்த்து கொள்ள போகிறார். அதை யூதா நிருபத்திலே ஏனோக்கு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எப்படி நாங்கள் ஏனோக்கை போல சஞ்சரிக்க முடியும்? பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரிப்பது என்றால் என்ன?
அவரோடு பேசுவது, அவரோடு பழகுவது, அவருடைய சாயலை பெற்றுக்கொள்வது. நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்கலாம், ஒரு கணவனும் மனைவியும் திருமணமான புதியிலே அவர்கள் வேறு வேறு நபர்களாய் இருப்பார்கள், வேறு வேறு ஆட்களாய், அவருடைய சுபாவங்கள் வேற இருக்கும், எல்லாம் வேற வேற இருக்கும். ஆனால் ஒரு சில வருடங்கள் ஆக 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 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் பழகி 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 அவர்கள் பேச தொடங்கின பிறகு ஒருவருடைய சாயல் மற்றவர்களுக்குள்ளே வரும். ஒரு கணவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, நண்பர்கள் பழகும் பொழுது யாரோடு நெருக்கமாக நாம் பழகிறோமோ அவர்களுடைய சாயல் நமக்குள்ளே, அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வர பார்க்கிறது. அதை விட மேலானது தேவாதி தேவனுடைய சுபாவம். தேவனோடு ஏனோக்கு பேசினார், பழகினார், அவரோடு சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் எப்படி நாம் சஞ்சரிக்க முடியும்? தேவனோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 6:17 சொல்லப்படுகிறது. தேவனோடு இசைந்திருப்பதென்றால் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்திலே நமக்காக வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவருடைய சாயல் என்ன? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து வேத வார்த்தை கூடாக நம்மோடு பேசுகிறார். அவர்தான் வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் அனுதினமும் வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்குள்ளே போகும் பொழுது அவருடைய சாயல் நமக்குள்ளே வருகிறது. நாம் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமானவன் என்று ஏனோக்கு பேரெடுத்ததாய் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாய் எப்படி பேரெடுக்க முடியும்? அவருக்கு பிடித்தமானதை செய்ய வேண்டும். அவருக்கு என்ன பிடிக்கும்? ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவினிடத்தில் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தின் காரியங்களை நாம் நேசித்தோமானால் இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பிலே பூரணப்பட முடியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய அன்பிலே நாம் நடக்க 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 நமக்குள்ளே இருக்கிற மாம்ச சுபாவங்கள், அந்த ஆதாமின் சுபாவங்கள், அந்த மண்ணுக்குரிய சுபாவங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு கடந்து போகும். இயேசுவோடு பழக 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 அவருடைய சாயல் நமக்குள்ளே வரும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சாயல் வரும்பொழுது என்ன நடக்கும்? கிறிஸ்துவுடனே இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கும் பொழுது அவருடைய சாயலை நாம் இந்த பூமிக்கு வெளிப்படுத்தும்படியாய் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் ஒளி இருக்கிறது போல அவரோடு நாம் நடந்தால் என்ன செய்வோம்? ஐக்கியப்படுவோம் என்று சொல்லி யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட நாம் ஒளியிலே நடக்கும் பொழுது அவருடைய சாயல் நமக்குள்ளே வரும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலை, அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பொறுமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நீடிய சாந்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தாழ்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சாயல் நம் மூலமாக மற்றவர்களுக்கும் கடந்து போகும். மற்றவர்களையும் நாம் ஆண்டவருடைய அந்த அன்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, இங்கே பார்க்கிறோம், ஏனோக்கு தேவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொண்டார், தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். யூதா நிருபத்திலே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொல்லி அதை முன்னறிவித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? நாம் தேவனோடு பழக பழக அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ரகசியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படுவார். அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம் உன்னதமான அனுபவம். அந்த இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க முடியும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதா நிருபம் 1:15 பார்க்கிறோம். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாக நாம் மாறுவோம். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் பொழுது ஒரு நாளிலே இயேசு வான மேகம் இதிலே வரப்போகிறார்.
அவர் வரும் பொழுது நம்மையும் எடுத்துக்கொள்ள நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆகவே நாமும் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக நாம் இந்த உலகத்திலே மறிப்போமாயிருந்தால் மறித்து நாம் மண்ணோடு போவதில்லை, இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் நாம் பரலோகத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட உங்களோட சூழ்நிலை தேவனோடு நடக்கிற சூழ்நிலையா இல்லாமல் இருக்கலாம். வேதத்தில் பார்க்கிறோம், ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தார்? 300 வருடம். அவர் 65 வருடத்துக்கு பிறகு பிள்ளைகளை பெற்றார், குடும்பத்தை நடத்தினார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நடத்தினாலும் அதன் மத்தியிலே தேவனோடு நடந்தார். உங்களுக்கு குடும்பங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், வேற எந்த காரியங்களும் உலக பிரகாரமான வேலைகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அனுதினமும் தேவனோடு பேசி பழக முடியும். இயேசு கிறிஸ்துவோடு நாம் இசைந்திருப்பதற்கு ஒரே ஒரு காரியம், வேத வார்த்தை. அனுதினமும் வேதத்தை நாம் வாசிக்க 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 வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு காட்டி தருவார். அவரோடு நாம் இணைவோம், கர்த்தருடைய அன்பிலே நாம் பூரணப்படுவோம். அவருடைய அன்பு நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வரும் என்றால் அந்த அன்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் மாறுவோம், உப்பாய் மாறுவோம், வெளிச்சமாய் மாறுவோம். கிறிஸ்துவின் சாயலை நம் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துவின் சாயல் என்ன என்ன என்பது வேதத்தில் அநேகம் இருக்கிறது. வருகிற நாட்களிலே நாம் இதை தியானிப்போம். இந்த முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இதை கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபத்திலே உங்களை தாங்குகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.